ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம STR49 படத்தில் வந்து இப்போ வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம STR49 வந்து நம்மளோட ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இயக்கத்தில் நம்ம STR அவர்கள் லீலோட ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் நம்மளோட சாய் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ என்னடா அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்மளோட சந்தானம் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அது வந்து கன்ஃபார்மாக ஒரு இன்டர்வியூலேயே அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து STRலேருந்து ஒரு கால் வந்தது. அந்த காலில் வந்து ஒரு ரோலுக்காக என்னை வந்து கூப்பிட்ருந்தாங்க. அவர் கூப்பிட்டோன்னே வந்து நோன்னு சொல்கிற எனக்கு எந்த ஒரு நிமிர்ந்தமும் கிடையாது. எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து சினிமா கரியரில் கொண்டு வந்தது வந்து அவர் தான். அவர்கிட்ட நான் எப்பயுமே நோன்னு சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சந்தானம் அவர்கள் வந்து ஒரு வேறு லெவல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த இன்டர்வியூ வந்து நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படத்தை வந்து அவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கான மூவியில் அவருக்கு வந்து ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி கதாபாத்திரம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து அவர் வந்து ஒரு டூயல் ரோலில் வந்து ப்ளே பண்ணுற ஒரு ஆளாக இந்த படத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹியூமர் சென்ஸையும் அங்கங்கே வந்து தெரிச்சு விட போகிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து இப்போ காமெடியாக ஒரு பீக் கெரியர் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா வந்து அவருக்கு வந்து ஒரு வேறு லெவல் பேரை சொல்லிச்சு. நீங்கள் காமெடியாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கெலாம் வந்து அவரை வந்து ஒரு வேண்டுதலாகவே கேட்டாங்க. அந்தளவுக்கு உங்களோட டைமிங்கும் அதே மாதிரி காமெடியும் வேறு லெவலில் இருந்தது. இந்த படம் என்னதான் வந்து ரொம்பவே பழைய படமாக இருந்தாலும் உங்கள் காமெடி வந்து எங்களை இன்னும் சிரிக்க வச்சுச்சு. நீங்கள் ஆக்டராக இல்லாமல் காமெடியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து யோசிச்சு, இல்லை நம்ம ஹீரோவை நடிச்சிட்டோமே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிறையா வாய்ப்புகள்லாம் வந்து பரவி போட்டார். ஆனால் சிலம்பரசன் அவர்கள் கேட்க வரும்போது இவர் வந்து கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு வேறு லெவல் படமாக இருக்க போது. இந்த படத்தோட போஸ்டர் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம சிலம்பரசன் வந்து பின்னாடி வந்து புக்கையும் அதே மாதிரி கத்தியும் வச்சுருப்பார். அப்படியே வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு என்ன லுக் இருக்குமோ அந்த மாதிரி லுக் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ வந்து வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ தான் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து சாயின்னு சொல்லி அவங்க நம்ம சிலம்பரசனும் சாயும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம சிலம்பரசன் வந்து சந்தானம் இருக்கிற அந்த லுக்கையும் அவரே வந்து இருக்கிற மாதிரி அஃபீஷியலாக சந்தானம் இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிலம்பரசன் கூட நம்மளோட சந்தானம் நிறையா படம் நடிச்சிருக்காரு. அந்த படம்லாம் வந்து வேறு லெவல் வெற்றி பெற்றிருக்கு. இந்த படம் வந்து அவருக்கு வந்து எப்படி இருக்க போகுது, நீங்கள் வந்து காமெடியனாக அவரை பார்க்குறீங்களா இல்லை ஹீரோவாக பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.